கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு குயவனும் ஒரு தச்சனும் சந்திக்கிறப்ப குயவன் சொன்னாராம், இந்த சேர்லையும் சகதுலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு பெருமையோடு சொன்னாராம். தச்சன் சொன்னாரா, இந்த மரக்கட்டைகளை இருக்கும்பொழுது எத்தனை தடவை என் கைகளை அறுத்துருக்கிறேன்னு தெரியுமா, நான் தான் கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு பெருமையோடு சொன்னாராம். இவங்க 2 பேரும் இவங்களோட விவாதத்தை கொண்டு போய் முதியவர்கிட்ட வச்சாங்களாம். முதியவர் சொன்னாரா, மண்பாண்ட பொருட்களும் மரவேலை பொருட்களும் பூமியிலேருந்து முளைச்சி வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்க அப்போ எங்களுக்கு வேலையே இருக்காதே அப்படின்னு சொன்னாங்களாம். முதியவர் சொன்னாரா, இந்த உலகத்தில் நிறைய குறைகள் நிறையா இருக்குது, அதை சரி செய்ய தெரிஞ்சனால தான் மக்கள் உங்களை தேடி வர்றாங்க. அதனால எந்த ஒரு வேலையுமே சுலபமான வேலை கிடையாது. அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும். அதனால பெருமை உங்கள இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்குங்க, 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறான்னு இருக்கு. இன்னைக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் உங்களை தாழ்த்தும் பொழுது ஏசப்பா உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் ஒரு ஹேமரும் ஒரு சாவியும் இருந்துச்சான். ஹேமர் அந்த சாவி கிட்ட, எப்படி நீ மட்டும் பூட்டை ஈஸியாக திறக்கிற, நான் எவ்வளோதான் அந்த பூட்டை அடித்தாலும் அதை என்னால் திறக்க முடியலே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த சாவி சொல்லிச்சான், நீ அந்த பூட்டை போட்டு தலையில் அடித்து தான் திறக்கிற, நானா அதோட இருதயத்திலே திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்ம இதயத்தான வாசலில் தட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் நம்ம இதயத்தை திறந்து ஏசப்பா கொடுப்போமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆபத்து காலத்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆவின் கனிகள் மன்றது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனோடே கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகினாலே உன்னை மூடுவார், அவர் தமது செட்டைகள் கீழே அடைக்கல புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்க்கருக்கு வர பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு கண்டிப்பேன். ஆமேன். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தின்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கீழே விழவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கீழே விழவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இயேசுவின் செல்லங்கள். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள்: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாகாமம், எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. என்னாலே ஆகாத காரியம் உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சிங்கன்னா போதுங்க, உங்க வீட்டில் இருக்கிற குறைவுகள் தானா நிறைவா மாறிக்கிட்டே இருக்குங்க. நீ ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவர் ஏதோ குழந்தை இயேசு, அவரால் இதெல்லாம் என் வாழ்க்கையில செய்யவே முடியாது இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீ பதில் சொல் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது உங்களிடத்துல 2 கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது என்கிட்ட கேட்ட கேள்விங்க. நான் ஆண்டவர் இந்த கேள்விகள் மூலியமாக நான் கற்றுக்கொண்டேன். அதே கேள்விகளை இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்க சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி 1000 கேள்வி இருக்கும் ஆண்டவருக்கு. அந்த கேள்வியெல்லாம் கேட்டால் டைம் பத்தாது.
இன்னைக்கு ஒரு 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுற வேண்டிதான். எங்க ஊர்ல கிராமத்துல பேசிக்கிருவாங்க, அவனை நாக்க பிடிங்கி சாகுறாப்புல 4 கேள்வியாவது கேட்டாதாண்டா என் கட்ட வேகன்பாங்க. அது அவங்க கேட்குற கேள்வி. இது ஏசப்பாவே ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இதாங்க முதல் கேள்வி. இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரி ஏசப்பா உங்கள்கிட்ட கேட்கிறார், என்னால ஆகாத காரியம் ஒன்று உன் வாழ்க்கையில உண்டா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாங்க பிரதர், என் கடன் பிரச்சனை என் தலையை முங்கிருச்சு பிரதர். இதெல்லாம் ஆண்டவரால் நீக்கவே முடியாது, இதெல்லாம் அவரால் செயல்படவே முடியாது, இந்த கடனை அடைக்க அவரால் முடியாது அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வியாதி பிரதர், ஐயோ நீ டாக்டர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, இன்னைக்கு கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க, இந்த வியாதி சுகமாகவே ஆகாது அப்படி நீங்க சொல்ல முடியுமா? கர்த்தரால் இது ஆகாது, இந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது. பிரதர், என் புருஷன் இருக்காரே, என் கணவர், அவர் எங்க பிரதர் ரட்சிக்கப்படுவார்? தண்ணி அடிக்கிறார், சிகரெட் அடிக்கிறாரு, இன்னும் நான் ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும்போது இன்னும் ஒரு ஒய்ஃப்களை வச்சுக்கிறாரு, அவர் எங்க பிரதர் ரட்சிக்கப்பட போறார்? இது கர்த்தரால் ஆகாதது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஐயோ என் பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமை ஆயிட்டாங்க, அதனால கல்யாணம் கட்ட மாட்டுறாங்க, இல்ல காதல் வயப்பட்டுட்டாங்க, இதெல்லாம் விடுவிப்பதற்கு கர்த்தரால் ஆகாது நீங்க சொல்லுங்கங்க. அருமையான செய்தி கேட்கிற சகோதர சோரி, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார், என்னாலே ஆகாத காரியம் உன்னிடத்தில் உண்டோ? உண்டோ? பாருங்க, இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கிறாரு? ஆபிரகாம் சாராள். ஆண்டவர் அங்க வந்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆமென். அவர் சொல்றாருல, அப்ப அது நடக்கும்ல. அவர் நான் பொய் சொல்றவரா? அவர் மனம் மாறுறவரா? அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஏன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறாருன்னு பார்த்தா, ஆதியாகமம் 18:1 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஆபிரகாம் கூடார வாசல்ல அமர்ந்து இருக்கும்போது திடீர்னு கண்களை ஏறிட்டு பார்த்தா அவங்க வீட்டுக்கு 3 புருஷர்கள் அங்க வர்றாங்க. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர்றாரு, அங்க கண்ணு குட்டி அடிக்கிறாரு, சமையல் பண்றாரு, விருந்து கொடுக்குறாருங்க. தேடி வந்தவங்களை நல்லா விசாரிச்சு விருந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுல ஆண்டவர் சந்தோஷப்பட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரை விசாரிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை விசாரிச்சீங்கன்னா, ஆத்துமாக்களை விசாரிச்சீங்கன்னா, அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுவாரு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சிங்கன்னா போதுங்க, உங்க வீட்டில் இருக்கிற குறைவுகள் தானா நிறைவா மாறிக்கிட்டே இருக்குங்க. சரி போகட்டும். பாருங்க, இப்படி விசாரிச்சனால ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பீர்கள் அவர் சொல்றாரு. இதை சொன்ன உடனே ஆனா இவங்க என்ன கணக்கு பார்க்குறாங்க? 11ஆம் வசனத்துல, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர் வயதுகளாய் இருக்கிறபடியால் ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறாங்க. அதனால என்ன செய்யறா? ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, பாத்தீங்களா, சிரிக்கிறாங்க. நிறைய நாளுங்க ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும், இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி ஆகும், இப்படி எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்க. நான் சொல்றேங்க, ஆண்டவரால ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணு கூட கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அவர் கற்பாறையிலிருந்து நீர் ஊற்றி உண்டாக்குகிறவர், வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவார். ஆகார் அழுகிற எந்த இடத்துல அழுது கொண்டு இருக்கிறாளோ அவள் கண்களை திறந்தால் ஒரு துறவை காண செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரே,
என் ஆண்டவர் எப்படி வந்தாலும் என்ன அற்புதம் செய்வார். 4 நாளாகி நாரி போச்சு லாசருவ, மரித்த லாசருவ உயிரோடு கூட என் ஆண்டவர் எழுப்புறாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவடியில் ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாக்க முடியும். ஆமென். அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட விற்கப்பட்ட ஒரு யோசேப்பை எந்த தேசத்திலே அடிமையாக இருக்கிறானோ அதே யோசேப்பை அங்கு அதிகாரியாக என் ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை, நீ ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவர் ஏதோ குழந்தை இயேசு, அவரால் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில செய்யவே முடியாது. அந்த காலத்துல ஒரு அற்புதம் நடந்ததா சொல்றாங்க, பைபிள்ல எழுதி இருக்குது. ஆனா அதெல்லாம் இப்ப நடக்குமா? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நான் சொல்றேங்க, இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி எத்தனை விதமான பிரச்சனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, நீ அவரை பார்த்து ஒரு பதில் சொல்லணும். நீ சிரிக்காத, இதெல்லாம் நடக்காத நீ மனசுல நினைச்சுக்கிறாத. உன் மூளை அறிவை யூஸ் பண்ணாத. இவ்வளோ வயசாயிருச்சு நினைக்காத. எத்தனை வயசானாலும் என்னங்க, நான் ஒரு பெங்களூர் பட்டணத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போனேன். இயேசு உயிரோடு இருக்கிறான்னுங்கிற தலைப்புல செய்தி கொடுத்தேன். செய்தி முடிச்ச உடனே ஒரு தம்பதி என்ன ஜெபம் பண்ண வீட்டுக்கு கூட்டு போனாங்க. என்ன ஜெபிக்கணும்னு கேட்டேன். தம்பி, எங்களுக்கு ஜெபம்லாம் வேண்டாம், நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல சொந்த வீடு இருக்குது, நல்லா இருக்குதும். என் கணவருக்கு 47 வயசாயிருச்சு, எனக்கு 43 வயசாயிருச்சு, குழந்தை இல்லை. நீங்க பிரசங்கத்துல நீங்க நிறைய பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை வளர்க்குறீங்களே, அதுல ஒரு பிள்ளை எங்களுக்கு தத்து தாங்களே, அதை கேட்கறதுக்காக தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், அங்க இயேசு உயிரோடு இருக்கிறான்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். இங்க ஆமாமா இவ்வளவு வயசாகி என்ன பிறகு உங்களுக்கு குழந்தைய பிறக்காது, நீங்க ஒரு பிள்ளைய என்கிட்ட இருக்கிற ஒரு பிள்ளைய தத்து எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டேன்னா நான் மாய்மான ஊழியக்காரன்னு அர்த்தம். எனக்கு நிறைய பேர் மேடையில ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வாழ்க்கையில ஒரு மாதிரி இருக்கேன். நான் அப்படி கிடையாதுங்க. எப்படி மேடையில பேசணும் அது போலதான் என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பிள்ளையை தத்தெடுக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குதா, 3ஆவது ஒரு பிள்ளைய தத்தெடுத்து நீங்க படிக்க வைங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் பேர்லயே இன்னொரு பிள்ளையே நீங்க தாங்குங்க. உங்க பிள்ளைகள் பேர்ல ஒரு மிஷனரிய தாங்குங்க. உங்க பிள்ளைகள் பேர்ல பொருதுணையா ஒரு சர்ச்சு கட்டுங்க. உங்க பிள்ளைகள் பேர்ல ஒரு கிராம ஊழியத்தை தாங்குங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நல்லது நல்லது. ஆனா இன்னைக்கு நான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இப்படி உங்கள்கிட்ட வந்து ஆமா ஆமா கர்த்தரால் இது ஆகாது, இவ்வளவு வயசுல உங்களுக்கு குழந்தை பிறக்கன்னு சொன்னேன்னா ஆண்டவர் என்ன அடிச்சிருவாரு. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறது உண்மையானால், ஜீவிக்கிற ஆண்டவர் என்பது உண்மையானால் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்தேன். பாருங்க, அடுத்து 11ஆம் மாதத்துல நல்ல ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. இவ்வளவு வயசாயிருச்சு, எனக்கு குழந்தை இல்லைன்னு இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை, என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. நீ பதில் சொல் பார்க்கலாம். இப்ப நீ என்ன தெரியுமா பதில் சொல்லணும்? என் ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கி தர முடியும், கர்த்தரால் ஆகும்னு சொல்லுங்க. வாயாங்க வலிக்க போகுது. அல்லேலூயா. நீங்க அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை எடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார்லங்க, செய்வார்ல. முதல் கேள்வி. 2வது கேள்வி பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, 2 குருடர்கள் அவரை தேடி துரத்திக்கிட்டே வர்றாங்க. வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி, இங்க வாங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்குறாரு. அவங்க, நாங்க கண்ணு தரல, நாங்க பார்வை அடையணும்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, நீ இயேசுவை
எந்த விதமான அற்புதத்திற்காக அவரை பின்தொடர்ந்து வர்றீங்க? உங்களுக்கு வியாதி சுகமாகணுமா? உங்க கடன் பிரச்சனை தீரணுமா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? ஒரு வேலை இந்த வருஷத்துல கிடைக்கணுமா? சொந்த வீடு கட்டணுமா? எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட அனாதை அந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு வீடு வாசல்ல குடும்பத்தை ஏற்படுத்தணுமா? என்னங்க வேணும்? ஒன் கொஸ்டின் தாங்க. இந்த கொஸ்டினுங்க பதில் சொன்னா அற்புதம் நடக்குங்க. இந்த அற்புதத்தை செய்வதற்கு என் ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்க பதில் சொல்றதுல தாங்க அவர் அற்புதம் செய்ய முடியும், அவர் கிரியை செய்ய முடியும். என்ன பதில் சொன்னா, ஆமாண்டவரே, எஸ் லார்ட், நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, வாயில இருந்து சொல்லணுங்க. ஆமாண்டவரே, உம்மாலே இந்த கண்கள், குருடான கண்களை திறக்க முடியும், இந்த அற்புதத்தை செய்ய முடியும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம விசுவாசம் இல்லாம அவரிடத்துல இருந்து ஒரு அற்புதம் பெறவே முடியாதுங்க. 27 வருஷமா அந்த ஏசப்பா ஊழியத்தை செய்யறேங்க. எனக்கு மாசம் 500 ரூபாய் காணிக்க வந்தபோது நான் 5000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி என்னுடைய எல்லைகளை விரிவாக்கினேங்க, ஊழிய எல்லைகளை விரிவாக்கினேன். 5000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிப்பேன். ஒருவேளை கொஞ்ச நாட்கள்ல என்னுடைய ஜெபத்தை கேட்டு 5000 ரூபாய் காணிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுல திருப்தி ஆகல. ஆண்டவரே, 50000 ரூபாய் எனக்கு தாங்க, இன்னும் நிறைய மிஸ்டரிகளை அனுப்பணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சில மாசங்கள்ல, சில வருஷங்கள்ல 50000 ரூபாய் காணிக்க கொடுக்க முடியும். ஆண்டவர் ஸ்பான்சர்களை எழுப்பினார். 50000 ரூபாய் வந்துச்சு, திருப்தி ஆயிட்டோமா, நல்லது, பிரைஸ் லார்ட், இதை வச்சு நம்ம செட்டில் ஆயிட வேண்டியது அப்படின்னு நினைச்சேனா? இல்லைங்க, 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேங்க. இப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடன், ஆண்டவரே, இந்த தேவைகளை சந்திப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் 2 விதமான கேள்வியை கேட்கிறார். நீங்கள் சொல்லுகிற பதிலே உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். என்ன கேள்வி? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இப்பொழுது உங்களுடைய குடும்பத்திலே, பிசினஸ்ல, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அவரால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் ஒன்று உண்டோ? இருக்குதாங்க. நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன? இல்ல ஆண்டவரே, உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த அற்புதத்தை செய்ய உம்மிடத்தில் வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள் ஐயா. இன்றைக்கு சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில சீக்கிரத்தில் ஒரு பதிலை, ஒரு அற்புதத்தை செய்வார். இப்பொழுதே அவர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரை, 2 விதமான கேள்விகளை எங்களிடத்தில் கேட்டீர. யாரெல்லாம் விசுவாசத்தோட இந்த 2 கேள்விகளுக்கு உம்மாலே ஆகும், ஆம் விசுவாசிக்கிறேன் என்று பதில் சொல்லுகிறார்களோ, அதில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எந்த அற்புதம் வேண்டும் என்று விசுவாசிக்கிறார்கள், அந்த அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நடப்பதா, நம்முடைய கரம் தொடுவதா, புதிய வழிகள் திறக்கப்படுவதா, வியாதிகள் சுகமடைவதா, பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ஜபஸ் கோயில்ராஜ். நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற ஒரு பையன். சர்ச்சில் சண்டே ஸ்கூலில் போய் அட்டன் பண்ணுவேன். எல்லாத்துலேயுமே ஈடுபாடு உள்ளவனாக இருப்பேன். சர்ச்சிலே தான் இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஆனால் ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்ளலை. சர்ச்சு நடக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலிப வயசு ஆனதுக்கு பிறகு சர்ச்சு நடக்கும்போது சர்ச்சுக்கு வெளியே தான் உட்காந்துருப்பேன். சர்ச்சுக்குள்ளெலாம் போக மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. நிறையா வாலிபர்களோடு சேர்ந்து தவறான பழக்கங்கள், தவறான சிற்றின்பங்களுக்கெலாம் ரொம்ப அடிமையான. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதானம் இல்லாமல் விதத்தில் ஏதோ ஒன்று பாரமாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் தான் ஒரு வாலிபர் மீட்டிங்க்கு நான் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே போகும்போது நாள் நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாம் அங்கே பிரசங்கம் பண்ணாங்க, பாட்டு படித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து 2வது நாளும் அதே மாதிரி பண்ணாங்க, பாட்டு படித்து பிரசங்கம் பண்ணாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து நம்மளை இன்னும் நேசிக்கிறாரு, அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஊழிய பாரத்தை ஆண்டவர் என்னோட கூட பேசினார். நானும் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த மீட்டிங்லேயே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் என்னுடைய வாழ்க்கை. ஆண்டவர் நீங்கள் தான் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் போய் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா வேலையும் செய்கிறது, பாவத்திலேருந்து எல்லாத்துலேயும் விலகி உண்மையாக ஊழியம் செஞ்சேன். அங்கே சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, விபிஎஸ் எடுக்கிறது, எதுவாக இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டாலாம் நிற்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்னை ரொம்ப நேசித்தார். அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் உமக்காண்டி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாரு. சரி நான் வாரேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எங்கள் ஐயர்வாள் ஒரு மேகசின் வச்சுருந்தாங்க. அந்த மேகசினில் போட்டிருந்துச்சு, பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு வாரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது நான் போகிறேன் ஐயா, நான் போய் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நீ 2 வருஷம் படிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 வருஷம் கழித்து நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினரி ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய சிறு பிள்ளைகளை சந்திக்கிறது, இந்த விஎம்எம் மூலமாக வாலிபர்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸு நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். அதனால் எனக்கு இந்த கிராம மிஷினரி இயக்கம் ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இந்த ஊழியத்திலே இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன் சப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து வந்தார். நல்லா ஊழியம் செஞ்சேன், நிறைய சிறு பிள்ளைகளை சந்தித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் அந்த ஊழியத்திலே இருந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏசப்பா பாட்டு கேட்கவே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல? சரி, இன்றைக்கி ஒரு பாட்டு கற்றுக்கிற போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு அக்கா பாடுறேன், கேளுங்க. வானத்துக்கு போக வேண்டியதில்லை, சமுத்திரத்தை கடக்க வேண்டியதில்லை, மலைகளுக்குள் தேட வேண்டியதில்லை, மறைபொருளும் அல்ல அது தூரமானதும் அல்ல, மறைபொருளும் அல்ல அது தூரமானதும் அல்ல, உனக்குள்ளே இருக்குது ஓ மனசுக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே இருக்குது ஓ மனசுக்குள்ளே இருக்குது, இயேசுவிடம் அன்பு கூர்ந்து வாழ்வது, இயேசுவிடம் அன்பு கூர்ந்து வாழ்வது. என்ன குட்டீஸ்களா, பாட்டு நல்லா இருக்கா? இப்போ ஒரு ஆக்ஷனோட பாடிடுவோமா? ஓகே, இப்போ பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துலாமா? ஆக்ஷனோட பாடுவோம், கேளுங்க. நீங்களும் அதுக்கப்புறம் செய்யுங்க. வானத்துக்கு போக வேண்டியதில்லை,
சமுத்திரத்தை கடக்க வேண்டியதில்லை, மலைகளுக்குள் தேட வேண்டியதில்லை. மறைபொருளும் அல்ல அது தூரமானதும் அல்ல, மறைபொருளும் அல்ல அது தூரமானதும் அல்ல. உனக்குள்ள இருக்குது ஓ மனசுக்குள்ள இருக்குது, உனக்குள்ள இருக்குது ஓ மனசுக்குள்ள இருக்குது. இயேசுவிடம் அன்பு கூர்ந்து வாழ்வது, இயேசுவிடம் அன்பு கூர்ந்து வாழ்வது. இன்னொரு டைம் ஆக்ஷனோட பார்த்துருவோம். வானத்துக்கு போக வேண்டியதில்லை, சமுத்திரத்தை கடக்க வேண்டியதில்லை, மலைகளுக்குள் தேட வேண்டியதில்லை. மறைபொருளும் அல்ல அது தூரமானதும் அல்ல, மறைபொருளும் அல்ல அது தூரமானதும் அல்ல. உனக்குள்ள இருக்குது ஓ மனசுக்குள்ள இருக்குது, உனக்குள்ள இருக்குது ஓ மனசுக்குள்ள இருக்குது. இயேசுவிடம் அன்பு கூர்ந்து வாழ்வது, இயேசுவிடம் அன்பு கூர்ந்து வாழ்வது. தேவனோடு நெருங்கி இராவிட்டால் நம்ம இருக்கக்கூடிய நிலை, அதன் மேலே ஒரு அதிருப்தி நமக்கு வரும், அற்ப காரியமாய் தோன்றும். உலகத்தில் டாப் 10 பணக்காரங்க இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். 3வது இருப்பாங்க, வெறியோடு இருப்பாங்க, எப்படியாவது 2வது இடத்துக்கு வரணும். 1000 கோடி 5000 கோடின்னு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, திருப்தியே இருக்காது. 3 வேளை தான் நம்மளை போல சாப்பிட முடியும், ஆனால் திருப்தி இருக்காது அவங்களுக்கு. எப்படியாவது அந்த 2வது இடத்துக்கு வரணும், முதல் இடத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த திருப்தியற்ற நிலையிலே மனிதன் எங்கே இருந்தாலும் இருக்கிறான். இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய நிலையிலே திருப்தி அடையாத ஒரு சுபாவம் நம்முடைய பாவ சுபாவம். என்ன இருந்தாலும் திருப்தி அடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம்ம தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, என் மூலமாய் நீர் என்னத்தை பேசணும்னு நினைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அதை பேசுவீராக ஜெபிக்கிறோம். அப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, என்னுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்பா காயங்களை கட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். சில காரியங்கள்னு சொல்கிறத விட சில கேரக்டரை பற்றி பார்க்கலாம். அவங்க எதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோவை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம், ராகேல் தன்னுடைய கணவனை நோக்கி கேட்குறாங்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்களுக்கு அந்த பொறாமை வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க அக்காவுக்கு நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அதனால இவங்க மலடியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன இதாயிருச்சு, பொறாமை வந்ததுனால நான் சாகுறேன், இல்லாட்டி எனக்கு பிள்ளை கொடுங்க அப்படின்னோடனே யாக்கோபு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நான் தேவனா, தேவன் அல்லவோ உன்னுடைய கற்பத்தின் கனியை அழைச்சி வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. மனுஷனால கூடாத காரியங்கள் எல்லாவற்றும் தேவனால செய்ய முடியும். இந்த நிலைமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒரு பிள்ளைக்காக இல்லாட்டி நம்மளுடைய எதிர்காலத்துல தேவைக்காக நம்ம இப்படி காத்திருந்தோம்னா நம்ம நிச்சயமா சோர்ந்து போயிருப்போம். அநேகரை பார்த்து நம்மளோட மேல இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட்டிருப்போம். ஆனாலும் மரணம் அளவுக்கு நம்ம அதை வாஞ்சித்திருக்க மாட்டோம். ஆனா இவங்களுக்கு ரொம்ப பொறாம இருந்ததுனால, என்னோட அக்காவுக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால நான் மரணம் அடைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கணவன் கிட்ட கேட்கறாங்க. இதுக்கு ஆண்டவர் கடைசி என்ன சொன்னார் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 2வது கேரக்டரா மோசே ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறார் நம்ம அப்படின்னு பார்ப்போம். என்னாகமம் 11ஆவது அதிகாரம் 15வது வசனம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்போதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமா, மோசே என்ன பண்றாப்புல, ஆண்டவரே என்னை கொன்று போட்டுருங்க, இந்த உபத்திரவத்தை என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, இவ்வளோ பாரமா இருக்கு அப்படின்ட்டு. இந்த உபத்திரவம் யார் பண்ணுனா அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, எகிப்தியரா அப்படின்னு பார்த்தோம் இல்ல, எகிப்தியரை ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்துல எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. அப்ப யார் இந்த உபத்திரத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அவன் நடத்தி வந்த தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவங்க எல்லாத்துக்கும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. தண்ணி இல்லை, எனக்கு ஆகாரம் இல்லை,
எனக்கு வந்து இறைச்சி இல்லை, நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தேவன் எவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்கள் செய்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாரத்தை தாங்க முடியாமல் மோசே என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா என்னால் தாங்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன எடுத்துக்கொண்டா நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் நம்ம கடைசியா பார்க்கலாம். மோசே மாதிரி இன்னொருத்தரும் தன்னுடைய மரணத்துக்காக வாஞ்சித்து ஆண்டவர்கிட்ட கேட்டதை நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்துல எலியா வந்து கர்மேல் பர்வதத்துல அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் அற்புத அடையாளங்களா ஆண்டவர் செய்தது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரத்யட்சமான காட்சியை காண்பிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஏசபேல் வந்து என்ன சொல்றாங்க, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நாளைக்கு இந்நேரத்துல உன்னுடைய தலையை நான் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு கேட்டு தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு, ஓடி பயந்து போய் வனாந்திரத்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவரு அப்படி என்ன கேட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, இவர் ஜெபிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக பயந்து போய், இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் அநேக காரியங்களுக்கு பயப்படுறதா இருக்கலாம். எதிர்காலத்தை நினைச்சு நம்மளுக்கு பயமா இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். நம்மளுக்கு அதே மாதிரி இந்த வியாதினால ஐயோ இது அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அநேக பயங்களோட நம்ம இருக்கலாம். அந்த பயத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம், மரணத்தை வாஞ்சிக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு, நம்மள மரணத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணல, படைக்கல. நம்மளும் இதே மாதிரி அநேக காரியங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், பயந்து சரி நம்ம மரணிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோமே, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே, இதை முடிப்போமா இல்ல சக்சஸ் ஆகுமா அப்படின்னு அநேக பயங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளுக்கு பயப்படுறதுக்காக என்ன பண்ணல, படைக்கல. இவருக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா பார்க்கலாம். அதே மாதிரி எலியா மாதிரியே இன்னொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில மரணத்தை விரும்பின ஒரு ஆளை பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில பெரிய பணக்காரனா இருந்தா, உத்தமனா இருந்தா, நீதிமானா இருந்தா, தேவன் கிட்ட நற்சாட்சி பெற்று இருந்தா. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது, சின்ன கஷ்டம் இல்ல ஒரு பெரிய கஷ்டம் வரும் பொழுது அவர் என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். யோபு 6வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் என்னை நொறுக்க சித்தமாகி தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். ஆமா, அவர் என்ன சொல்றாரு, தேவன் கையை நீட்டி அவரை துண்டித்து போட்டா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்று வசனம் இருக்கு. யோபு 7வது அதிகாரம் 15வது வசனம். அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடனே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. ஆமா, அவங்க எலும்புகள் என்னதான் மரணத்தையே விரும்புது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு அதிகாரத்துல அவர் இதை சொல்லியிருக்காரு. யோபு 10வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன, ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாயிருக்கும். ஆமா, ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் ஜீவித்து போனா நலமாயிருக்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, அவர் வருத்தத்துல. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரே நாள்ல தன்னுடைய மொத்த ஆஸ்திகளையும் இழந்திருக்காரு, அவருடைய 10 பிள்ளைகளையும் இழந்திருக்காரு, அவருடைய சுகம் பலன் எல்லாவற்றையும் இழந்திருக்காரு. இதுல கூட அவர் வந்து ஆண்டவரை முறுமுறுக்கல. இந்த காரியங்களை அவர் கேட்ட உடனே என்ன சொன்னார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்னு சொன்னாங்க. இந்த வசனங்களை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதர்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க நீ பாவம் செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி யோபு அநேக வார்த்தைகளினால குற்றப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. இந்த காயத்து நிமித்தம் யோபு என்ன நினைக்கிறாரு, சே நம்ம பிறக்காம இருந்தாலே நல்லமா இருந்திருக்குமே, ஆண்டவர் வேற நம்மளை கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருந்திருக்கலாம், நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு கேள்விக்கு பதிலே இல்லாத ஒரு கேள்வியா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி அநேக கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இந்த காரியத்திற்காக யோபு என்ன பண்றாரு, நான் மரிச்சா நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் யோபோடைய பின்னலமை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு. கடைசியா இதே மாதிரி மரணத்தை விரும்பினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யோனா 4வது அதிகாரம் 8வது வசனம். யோனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ண கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையின் மேல் பட்டதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். தேவன் வெயில் அனுப்புனதுனால என்ன பண்றாரு யோனா, நம்ம மரிச்சா நலமா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு. தேவன் மனம் மாறிட்டா, மக்கள் எல்லாம் திருந்திட்டா கட்டாயமா ஆண்டவர் அழிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, நினிவேக்கு போகாம தர்ஷீஷ்க்கு ஓடி போகிறாரு. ஆண்டவர் அங்கிருந்து திருப்பி கூட்டிட்டு வந்தாரு. உடனே சரி ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கடமுறைக்கு ஒரு வேலையை செய்யறாரு. ஆனாலும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுறாங்க. இவர் சொன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு சோகம். இருந்தாலும் ஆண்டவர் அழிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்கு விரோதமா ஒரு சின்ன குடிசையை போட்டு அங்க அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ஆண்டவர் அழிக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் அதுக்கு இவருக்கு நிழல் உண்டாக ஒரு செடியை உண்டாக்குறாரு. உண்டாக்குனோடனே அதுக்கு மேல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் எல்லாமே போயிருது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவர் மனசுக்குள்ள சோர்ந்து போய் என்ன பண்றாரு, நம்ம மரணத்தை ருசி பார்த்தா நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அதே மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம். எதுக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இவங்களை காட்டிலும் நான் என்ன பண்ணல, உயர்ந்தவனா இல்லை, நான் தாழ்ந்தவனா இருக்கேன். இவங்களை காட்டிலும் நான் பலசாலியா இல்லை, நான் பலவீனனா இருக்கேன். இவங்களை காட்டிலும் நான் அழகா இல்லை, நான் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மனசுல கொண்டு நம்மளே சோர்வாக்கி நம்ம மரணிச்சா நலமா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனா தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்காரு. அவருடைய சாயலே நம்மளை சிருஷ்டித்திருக்காரு. இவ்வளவு பெரிய தேவனை நம்ம கத்தரா கொண்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் நம்ம மறித்து போனா நலமாய் இருக்குமே, எதுக்கு நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போறோம். இந்த சோர்வுகளை சாத்தான் தான் கொண்டு வர்றது, இதை தேவன் கொண்டு வர்றது இல்லை. நீங்க மற்றவங்கள பார்க்காதபடி நீங்க தேவனை பார்க்கும்படி உங்களுடைய கண்களை நேராக்குனீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் பதில் தருவார். இந்த 5 பேருக்கும் ஆண்டவர் கடைசியா என்ன சொன்னார் அப்படின்னா, எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆண்டவர் நம்மள என்ன சொல்றாரு, உன்னுடைய ரத்தத்துல இருக்கும் போது நான் உன்னை பார்த்து என்ன சொன்னேன், பிழைத்திரு அப்படின்னு சொல்றேன். இதே கேரக்டரை எல்லாரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ராகேலுக்கு ஆண்டவர் 2 ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுத்தாங்க. அதே போல அடுத்தது மோசேவோட முடிவை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றிகரமா வழி நடத்தி கூட்டிட்டு போனாங்க. அதே போல யோபுவோட பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. எலியா கடைசியில மரணத்தையே காணாம ஆண்டவர் சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. யோனா முறுமுறுத்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனை ஒரு சாட்சியை நிறுத்தி புதிய ஏற்பாட்டுல யோனாவை பத்தி பேசுற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமா, உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிழைத்திரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எல்லாருமே மரணத்தை வாஞ்சிக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இதுக்காக நான் உன்னை படைக்கல மகனே மகளே, நான் உன்னை எதுக்காக படைச்சிருக்கேன், வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக படைச்சிருக்கேன். இந்த 5 கேரக்டரும் நீங்க பாத்தீங்கன்னா, மலடியா இருந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, துக்கமா இருந்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது, அதே போல கவலையா இருந்தவங்களுக்கு ஆறுதல் கிடைக்குது, வியாதியா இருந்தவங்களுக்கு சுகம் கிடைக்குது. இந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவங்க மரணத்தை விரும்பினாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, காத்திரு, பிழைத்திரு, நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் இவ்வளவு தூரம் உன்னை வழி நடத்தினேன், இனியும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நம்ம மரித்து போனா நலமா இருக்குமே, எதுக்கு நம்ம வாழ்றோம், யாருக்குமே உபயோகமே இல்லையே, நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருது, நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் வியாதி வருது, நம்மளுக்கு குழந்தையே இல்லையே, நம்ம செய்யற எல்லாமே தோற்றுறோமே அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம மனசுல இருக்கலாம். ஆனா தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, பிழைத்திரு, நான் உனக்கு விடுதலை தருமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாழ்ந்து இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து பிழைத்திருன்னு சொல்லல. நம்ம ரத்தத்துல நம்ம அசிங்கமா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே வண்ணத்துல ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால நீங்களும் நானும் நிச்சயமா ஆண்டவருக்காக பிழைத்திருப்போம். அந்த ஒரு வார்த்தையை நீங்க நம்புங்க, கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நம்மளை கடைசி வரைக்கும் வழி நடத்தி போவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க மனதுல இருக்கிற மரண பயங்கள், மரண கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் தருவார். நிச்சயமா மெய்யான தேவனாகிய இயேசப்பாவை நம்புங்க, அவரே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் செய்வாராக. ஆமீன்.
ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் அநேக மிஷினரி சம்பவங்களை நீங்கள் இந்த டிவி மூலமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு புதிய மிஷினரியை உங்கள் சமூகத்திலே அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன். அவர்தான் பீட்டர் மேன்சன். இவர் ஸ்வீடனில் 1868 இவர் பிறந்தவராக இருக்கிறார். தன்னுடைய 22வது வயதில் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்ததான பீட்டர் மேன்சன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ததான ஒரு வாலிபன். இவர் எப்போதுமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இவரை துரிதப்படுத்தி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று இவரை எப்பொழுதுமே துரிதப்படுத்தி கொண்டே இருப்பார். தேவனுக்காக செயல்பட வேண்டுமென்றதான தீவிரத்தை இவருக்குள்ள உருவாக்கி கொண்டே இருப்பார். அதாவது பீட்டர் மேன்சன் எப்பொழுதுமே அனலுள்ளவராக இருந்தார். ஆவியிலே எரிந்து கொண்டு இருந்தார். பீட்டர் மேன்சன் சீனாவில் உள்ள கூபை என்றதான இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தார். அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அப்பகுதியை சேர்ந்ததான சீனர்கள் இவருடைய ஊழியத்தை நிமித்தம் இவரை பரியாசம் பண்ணி எரிச்சல் அடைந்து கோபப்பட்டு இவரை திட்டிக் கொண்டே இருந்தனர். ஆனாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டார் பீட்டர். ஆனால் ஒரு நாள் இவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது இவரை கல்லால் அடித்து காயப்படுத்தி ரத்தம் வடிய வடிய அடித்து இவரை விட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் இந்த போராட்டங்கள், இந்த நிந்தனைகள், இந்த அவமானங்கள் மத்தியிலும் பீட்டர் மேன்சன் ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்தார். உற்சாகமாய் சேர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்தார் தெரியுமா? நிறைவேற்றினார். நாட்களிலே சீனாவில் 1927 ஆண்டு தொடங்கி 1931 ஆண்டு வரை சீன திருச்சபைகளிலே மிகுந்த உபத்திரவம் இருந்தது. அந்த நாட்களிலே அங்குள்ள ஊழியர்களை இவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வந்தார். அங்க இருக்க ஊழியர்களுக்குள் தேவனுடைய அக்கினி பற்றி பிடிக்கும்படி இவர் பிரயாசப்பட்டார். அதற்காக ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, இந்த பீட்டரிடம் ஐக்கியம் வைக்கும் யாவருடைய இருதயமும் எழுப்புதல் அடையாமல் இருந்ததே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, விசேஷமாக வாலிப தம்பி தங்கச்சி, நீயும் பீட்டர் மேன்சனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற விரும்புகிறாயா? உனக்கு உண்டான ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்கு தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் உனக்கு தேவையானதை தராமல், உன்னை பலப்படுத்தாமல் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த மாட்டார். நீ தயங்காமல் தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம். அது மாத்திரமல்ல, உனக்கு ஆண்டவர் மீது தாகமும் வைராக்கியமும் வாஞ்சையும் இருந்தால், கர்த்தரை குறித்ததான பக்தி வைராக்கியம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, யாருடைய உள்ளத்திலே தேவனுடைய அக்கினி பற்றி பிடிக்கும் என்றால் ஆயத்தமாக்கப்பட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாஞ்சையுள்ள இருதயமாகிய பலிபீடத்தின் மேல் தேவனுடைய அக்கினி பற்றி பிடிக்கும். உன் வாழ்வு அர்ப்பணிக்கப்பட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதா இருந்தால் நீயும் பீட்டர் மேன்சனை போல ஒரு வல்லமையில அனலுள்ள பாத்திரமாக, எரிகின்ற பாத்திரமாக விளங்குவாய். God bless you. Change me, O Lord. ஆண்டவரே, என்னை மாற்றும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த ஜெபத்தை தினம் செய்யணும். இன்னைக்கு இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை கேட்டுட்டு வந்துடலாமா? மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொன்ன ஒரு சினிமா டயலாக் ஒரு காலகட்டத்துல பட்டி தொட்டியில இருக்கிற எல்லாரோட வாயிலையும் உச்சரிக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு பெண்மணி சொன்னாங்க, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் கொலை செய்தவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை எல்லா இந்தியாவில் உள்ள நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைனா வந்தது. முழு உலகமே அந்த பெண்மணியை திரும்பி பார்த்தது. யார் அவங்க? எப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாங்க? நடந்தது என்ன? கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்துல குஷ்டரோகிகளோட மறுவாழ்வு மையத்துல 1965 ஆண்டு அடியெடுத்து வச்சாங்க கிரஹாம் ஸ்டெயின் என்று ஒரு மிஷினரி. 1983 கிளாடிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அவங்களுக்கு எஸ்தர், பிலிப், திமோத்தி அப்படின்னு 3 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. அன்னைக்கு தன்னோட 2 பிள்ளைகளான பிலிப்பையும் திமோத்தியையும் ஜீப்ல கூட்டிட்டு ஊழியத்துக்கு போனாங்க கிரஹாம். வீடு திரும்ப நினைச்சப்போ ரொம்ப இருட்டிருச்சு. டயர்டா இருந்த 3 பேருமே ஜீப்புக்குள்ளே தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியில சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாளர்களா இருந்த தீய குணம் படைத்த ஒரு கூட்ட மக்கள் அவங்கள சூழ்ந்து கொண்டாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பெட்ரோலை அந்த ஜீப் மேல ஊற்றி தீ வச்சாங்க. சூடு தாங்க முடியாம
விழிச்ச குட்டி பிள்ளைங்க 2 பேரும் கத்துனாங்க, கதறுனாங்க. ஈவு இரக்கமே இல்லாத அந்த கூட்டத்து மக்கள் பரிகசிச்சு இத பார்த்து சிரிச்சாங்க. சின்னஞ்சிறு பாலகர்கள் 2 பேரும் அப்பாவை கட்டி பிடிச்சவாறே கருகிய மலரா மாறினாங்க. இந்த செய்திய கேள்விப்பட்ட மனைவி கிளாடிஸும் மகா எஸ்தரும் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்கல்ல. நினைக்கும் போதே நம்ம நெஞ்சம்லாம் வலிக்குது தானே. ஒரே ராத்திரியில அன்பு கணவரையும் ஆசை பிள்ளைகளையும் இறக்க கொடுத்த ஒரு பெண்ணை ஆற்றி தேற்றதான் முடியுமா என்ன? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அணை கட்ட முடியாத துக்கத்தை இருதயத்தின் ஓரத்துக்கு தள்ளிட்டு கிறிஸ்துவின் சிந்தையோட என் கணவரையும் பிள்ளைகளையும் கொன்றவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த பதில கேட்ட மீடியாவும் பத்திரிகையாளர்களும் வாயடைச்சு போய் நின்னாங்க. சிறையில் அடைக்கப்பட்ட அந்த கொலை குற்றவாளியும் அவர் கூட இருந்த 11 பேருக்கும் இந்த செய்தி போனது. கல்லானாலும் ஒளிப்பட்டா உடையதானே செய்யும். அவங்களுடைய இருதயமும் ஒரு அசைவை பார்த்துச்சு. ஆமாங்க, 1999ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆவது தேதி நம்முடைய மிஷனரியும் தொழுநோயாளிகளின் நண்பனுமான கிரஹாம் ஸ்டெயினும் அவரோட 2 சின்னஞ்சிறு மகன்களும் ஜீப்புக்குள்ளேயே எரிக்கப்பட்ட கருப்பு தினம். உலகத்தோட பார்வையில இந்த 3 பேரும் எரிக்கப்பட்டவங்க, ஆனா நம்முடைய பார்வையில எரிந்து பிரகாசிக்கிறவங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பானவங்களே, பிறரை மன்னிக்க உங்க இருதயம் மறுக்குதா? உங்களுக்கு எதிரா குற்றம் செஞ்சவங்க அந்த கொலையாளியை விட கொடுமையானவங்களா? அவரையே கிளாடிஸ் மன்னிக்கிறப்போ ஏன் உங்களோட சகோதரனை, நண்பனை, மனைவிய, கணவனை, குடும்பத்தார, அயலகத்தார, சக ஊழியர்களை மன்னிக்க முடியாது? யோசிச்சு பாருங்க. தேவ அன்பு உங்க உள்ளத்துல இருக்கும்னு சொன்னா மன்னிக்கிற மாண்பும் இருக்கும். போர்க்களமாயுள்ள எந்த இடத்துலயும் மன்னிப்பு மட்டும் பூத்திருச்சு அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அது நறுமணம் வீசுகிற பாதை தான். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னை மாற்றும். ஆமென். தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். விழித்திடுவோம், விழித்திடுவோம், விழித்தெழுவோம், விழித்தழுவோம், அவர் இறங்கும் வரை. வெற்றி கொள்ளுவோம், வெற்றி கொள்ளுவோம், அறிஞரையும் கண்டு அஞ்சிடோம், வெற்றி வேந்தர் இயேசு நம்முடன். தேவனுக்கு பிரியமான ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது.
நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.